எனக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 10, 20 ஆண்டு காலமாகவே இந்த இயற்கை விவசாயத்தின் மேலே ஒரு சின்ன நாட்டம் இருந்தது. அது வந்து நம்மாழ்வாருடைய நிறைய ஆர்டிகிள்ஸ் அதெல்லாம் படித்ததுக்கு பின்னாடி அவர் மேலே எனக்கு கொஞ்சம் பெரிய மரியாதை இதயம் வந்ததுனால, என்னுடைய நண்பர் அதற்கான மெனக்கெடல் எடுத்தார். அவர் வந்து எல்ஐசி காப்பீட்டு முகவராக இருக்கார். அவருடைய பேர் வந்து பரமசிவன். இந்த இயற்கையை நோக்கி நகர்த்தினார். இயற்கையை நோக்கி நகர்த்தும் போது அதுக்குண்டான இடங்கள் நிறைய இடத்துல பார்த்தோம். அது சரியாக எதுவும் அமையலை. அப்போ இந்த இடம் இந்த இதுக்கு கிராமத்துக்கு பேர் முறுக்கேரி கிராமம். அதனால் இதை நோக்கி நகர்ந்து வந்தோம். இது நாங்கள் வாங்கும்போது வந்து இது விவசாய பூமியாக இல்லை, வீட்டு மனை பட்டாக்களுக்காக டெவலப் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்றம் சில காரணங்களால் அது தடை கொடுத்ததுனால அவங்களால அதை எடுத்து பண்ண முடியல. நான் அதை திருப்பி அந்த பூமியை வந்து திருப்பி அதை விளைநிலமாக மாற்றி அந்த கிணத்தை டெவலப் பண்ணி இந்த இடத்த வந்து நம்மாழ்வார் சொன்னது மாதிரி இயற்கை முறையில் தான் இதை பண்ணணும் அப்படின்றது ஒரு குறிக்கோளோடு நான் வச்சிட்டு இருந்தேன். 2018 இதை நோக்கி கொஞ்சம் நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெல் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பிட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி என்னென்னலாம் பண்ணலான்னு தரும்போது சில நேரங்களில் சில காய்கறிகள் போட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல நாங்கள் மொத்தமாக வச்சுருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஏக்கர் பக்கத்தில் இந்த நிலம் இருக்குது. இதில் வந்து தென்னை ஒரு பகுதியில் இருக்குது. நெல் மாத்திரம் பார்த்திங்கன்னா பாரம்பரிய சாகுபடியில் கருப்பு கவனி நெல் போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட 2-3 முறை பரீட்சாத்த முறையில் போட்டு ஓரளவுக்கு அது வந்து என்னால் அதை கொஞ்சம் விற்பனையும் பண்ண முடியுது நண்பர்கள் மூலியமாக. இந்த முறையும் இப்போ கருப்பு கவனி போட்டு நாங்கள் எடுத்துருக்குறோம். இது இல்லாமல் சில அதாவது கிட்டத்தட்ட ஒரு 98 மரங்கள் காய்ப்பில் வந்து அதில் பாதி மரங்கள் இருக்குது. தென்னை, அந்த தென்னையில் காய்ப்புக்குள்ள வரக்கூடிய மரங்களை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உபயோகம் மற்றும் வந்து அதில் எண்ணெய் எடுத்துக்கிறோம். இது இல்லாமல் கொஞ்சம் தேங்காய்களை வந்து நான் சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டு போகும்போது அதை கொண்டுட்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறேன். அது ஒரு தெரிஞ்ச கடையிலே போடுறேன். அன்னைக்கு தேங்காயுடைய விலை என்னவாக இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி அவங்க வாங்கிக்கிறாங்க. இதுதான் இருக்குது. ரெண்டாவது வந்து எனக்கு இதில் பெருசாக இதில் லாபம் வருதோ இல்லையோ, ஒரு இயற்கையை நோக்கி நகர்ந்து வந்ததுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி இருக்குது. இதில் நேரம் கிடைக்கும்போது நம்மளால் வந்து இந்த மாடுங்களோடையும் இந்த இயற்கையோட இருக்கும்போது அதில் ஒரு பெரிய மனநிறைவு கிடைக்குது. நான் வந்து இந்த உம்பளச்சேரியை சார்ந்த நாட்டு மாடுகளை வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாடாக கொண்டுட்டு வந்தது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 8 மாடாக அது பெருகி நிற்குது. அதனால் பெருசாக அதில் என்னால் பால் எடுக்க முடியலன்னாலும் எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா உழவுக்கு அது வந்து எனக்கு பயன்படுது. காரணம் என்னன்னு கேட்டால் அதனுடைய சாணத்தை வந்து வேறு ஏதாவது நம்ம பண்ணி அதை வந்து திருப்பி நம்ம நிலத்துக்கே கொடுத்துட்றோம். இவர் வந்து பரமசிவன் என்னுடைய நண்பர்னு சொல்லலாம், இல்லை வந்து அவருடைய அண்ணனும் சொல்லலாம். அவர் வந்து ஆயுட்காப்பீட்டு முகவர். அவர் தான் என்னை வந்து இந்த இயற்கையை நோக்கி நகர்த்தி கூட்டிகிட்டு வந்தவர். அதுக்குள்ள பெரும் பங்கு இவருக்கு உண்டு. அதாவது வந்து நேரம் கிடைக்கும் போது நான் இல்லைனாலும் அவரும் வந்து இந்த இடத்த பார்த்துக்கிறாரு. மீதி வந்து இவர் வந்து நண்பர் தங்கராஜ், இவர் வந்து முனுசாமி, இவர் தான் தோட்டத்தை பார்த்துக்கிறாரு. இவர் தங்கராஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு பரம்பரையாகவே வந்து விவசாயம் தான் தொழில்ன்றதுனால நம்ம விவசாயத்தில் உண்டான என்னென்ன சின்ன சின்ன சிக்கல்கள் வரும்போது அதை கொஞ்சம் பக்கத்துலேருந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. அவர் என்ன தான் வந்து இயற்கை முறையில் வேளாண் தொழில் பண்ணலனாலும் நான் இயற்கையில் பண்ணுறதுனால அதுக்கு உண்டான எனக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துட்ருக்குறாரு. ஸோ இவங்களுடைய உதவியாலையும் என்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த இயற்கையை நோக்கி நகர முடியுது. இதில் வருமானங்கள் வந்து எனக்கு பெரிய லட்சங்களில் இல்லைன்னாலும் மன நிம்மதி, மன நிறைவை இது கொடுக்குது. கிட்டத்தட்ட கோவிட் காலங்களில் ஒட்டுமொத்த வாழ்க்கையே எல்லாருக்கும் வந்து ஒரு முடங்கல் இருக்கும்போது நான் மாத்திரம் கரெக்டாக அன்றைக்கி அந்த ப்ரொஹிபிஷன் போகிறதுக்கு முன்னாடி நாள் நானும் என் மனைவி இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் வந்து இந்த இடத்துல ரொம்ப மனநிறைவாக எங்கள் வாழ்க்கையை கழித்தோம். எங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. வாழ்க்கையில் வந்து ஒரு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. காரணம் என்னென்னா கோவிட் வரணுன்றதுக்காக நான் சொல்ல வரல. அந்த ஒரு 60 நாட்கள் வந்து எங்களுக்கு ஒரு தனிமையான ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60 கோழி வச்சுட்ருந்தேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அதுக்கு சில நோய்களால் அந்த கோழிகள் இறந்துடுச்சு. ஒரு இயற்கையை நோக்கி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான மனித தொந்தரவும் இல்லாமல், மனித தொடர்புமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் நாங்கள் இந்த இடத்துல இருக்க முடிஞ்சது எங்களால். ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை அது. ரெண்டாவது மறுபடியும் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இயற்கை மேலே நமக்கு ஒரு பெரிய
லவ் கிரியேட் ஆகணும். அதுக்கு ஒரு 2, 3 சின்ன உதாரணங்கள் என்னால் சொல்லலாம். இந்த தோட்டத்துக்குள்ளே நான் எந்த காலங்கள்லேயும் என்பிகேன்னு சொல்லக்கூடிய ரசாயன உரங்களை நான் ஒரு துளி கூட ஏற்றலை. எல்லாருமே என்னால் முடிஞ்சது வந்து மாட்டு சாணம் இந்த மாதிரி வந்து இயற்கையில் தேவையான அந்த விஷயங்களை மாத்திரம் தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து இயற்கையை வந்து எந்த சூழல்லையும் பாழ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் நாள் முதல்லேருந்து வாங்கினதுலேருந்து அதை நினச்சிட்ருக்கிறேன். அதனால் அதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கேன். மறுபடியும் இந்த இயற்கை வேளாண்மையில் வர்றவங்கக்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை நோக்கி வந்தால் நாம் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், நல்ல காற்றை சுவாசிக்கலாம். 2வது அதில் கூட இருக்கக்கூடிய பொருளில் எந்த விதமான ரசாய கலப்பும் இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியும். இப்போல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1½ வருட காலங்களாக நாங்கள் வந்து வீட்டில் கருப்பு கவுனி தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். வெள்ளை அரிசி எதுவும் நாங்கள் சாப்பிட்றது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த தோட்டத்தில் என்ன காய்கறிகளோ இல்லை கீரைகளோ என்ன கிடைக்குதோ அதை முடிஞ்ச வரைக்கும் இங்கே வரும்போது அதை அட்லீஸ்ட் சாப்பிட்றோம். சென்னைக்குள்ளே போனால் மறுபடியும் வந்து ஏன்னா சென்னையில் தான் எனக்கு தொழில் இருக்குது. ஏன்னா நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனால எல்லா நாளும் என்னால் இங்கே இருக்க முடியாது. அந்த சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய காலங்களில் கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாகவே இருக்கிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நகர வாழ்க்கையில் நம்ம வந்து ஏசி அதிலெல்லாம் படுக்காமல் வந்து இங்கே வந்து கிடைக்கக்கூடிய வந்து இயற்கை காற்றிலே தான் படுத்து தூங்குகிறோம். சாதாரணமாக வந்து மழை குளிர் இல்லாத காலங்களில் வெளியில் தான் வந்து சிட் அவுட்டில் படுக்கிறோம். அது நிஜமாகவே ரொம்ப இனிஷியல் டேஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஏசிலே படுத்து தூங்கி நகர வாழ்க்கைன்னு சொல்லாத ஒரு நரக வாழ்க்கைன்னு சொல்லலாம். அதை படிக்கின்றது இங்கே இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. பட் அது நாளடைவில் அப்படியே பழக்கமாயிருச்சு. இப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது இங்கே வந்து நம்ம இருக்கிறோம். ஆனால் வந்து இது கொஞ்சம் சிரமமான வாழ்க்கைன்றது சொன்னது கொஞ்சம் நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து மெனக்கெடணும் வாழ்க்கையில். அதான் வந்து சொகுசாகவே எல்லாருமே வந்து பக்கத்தில் இருக்கவங்களே பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நாம் கொஞ்சம் கூட இறங்கி செஞ்சால் தான் அதுக்கு உண்டான பலன்களை அனுபவிக்கலாம். இன்னும் நான் முழு பலனை அனுபவிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இதில் பெருசாக எனக்கு இன்னும் பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதுவும் இல்லை. இப்போ அதனால தான் அதை சரி பண்ணுறதுக்கு பாக்கு போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒன்று நான் முதலாளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 2வதாக இருக்கலான்றது மாதிரி தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1200 மரங்கள் 1500 மரங்கள் பக்கத்தில் இருக்கும். இது வளர்ந்த பின்னாடி இதில் எனக்கு என்ன பணம் திருப்பி கிடைக்கின்றது எனக்கு தெரியல. ஏன்னா வளர்ந்து அது வந்து அறுவடைக்கு வரும்போது தான் அதில் என்ன கிடைக்கின்றது தெரியும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மரம் வைக்கும்போது அந்த மரம் வளரலாம். வளர்ந்த பின்னாடி அதுக்கு காரண காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அது வந்து உங்களுக்கு காயை கொடுக்கலாம். சில டைமில் காய்கள் குறையலாம். பட் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு உண்டான இயற்கை முறையில் தீவனங்கள் இப்போ கூட போன வாரத்தில் கூட பார்த்திங்கன்னா மாட்டு சாணம், அதுக்கப்புறம் வந்து இந்த சுகர் கேன் மொலாசஸ்லேருந்து கிடைக்குள்ள ப்ரெஸ்மெட்டுன்றத காம்பவுண்டு வாங்கி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து ட்ரைகோடெர்மா விரிடின்றது அக்ரியில் சொல்கிறது, இது எல்லாத்தையும் கலந்து ஆட்களை கொண்டுட்டு வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இது வச்சு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அந்த இயற்கையை நோக்கி தான் நகர்றோம். வேறு எதுவுமே அதில் செயற்கையாக நான் எதுவும் பண்ணுறதுக்கு விரும்பலை. 2வது செல்வன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர் பூச்சி நான் செல்வன் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்செக்டிசைடு இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். என்னென்ன பூச்சிகள் வந்து நன்மை தரக்கூடிய பூச்சிகள், என்ன நன்மைகள் தீமை தரப்பு, அது உதாரணமாக எனக்கு கரெக்டாக தெரியல. முதுகில் 6 புள்ளிகளோ 4 புள்ளிகளோ இருக்கக்கூடியதை வச்சு அவர் ஒன்று சொல்லுவார். இந்த அளவுக்கு கொண்டு போகல. ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் அந்த தோட்டத்தை வந்து நிஜமாகவே வந்து அது இயற்கையில் பண்ணுறாங்களா செயற்கை பண்ணுறாங்களான்றதை கண்டுபிடிக்கிறது காரணம் ஒரு மினிமம் ஏரியாவுக்குள்ளே ஒரு சிலந்தி இத்தனை இருக்குன்றதை நான் பார்ப்போம். பட் அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் காரை விட்டுட்டு 2 நாள் கார் எடுக்கலைன்னா காருக்கு முன்னாடியே சிலந்தி கூடு கட்டுது. 2வது தேனீக்கள் வந்து தானாக வந்து கூடு அமைச்சிருக்கு. நான் ஒரு 4-5 கூடு வச்சுருந்தாலும் தானாக அமைச்ச கூடுகள் இதில் 1, 2 இருக்குது. அதனால் இயற்கையை வந்து எந்த காலத்துலையும் நோகடிக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரு எண்ணம். மக்களுடைய எண்ணமும் அதாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று கடைசியாக நான் சொல்ல வச்சுக்கிறேன். இந்த பின்னாடி அந்த தேக்கு மரமும் தென்னை மரமும் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நானே எதிர்பார்க்கல, ஒரு 3-4 மாதம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து ஒரு 1000 கொக்குகளுக்கு வந்து அப்படியே வெண்மேக கூட்டமாக உட்காந்துது. நான் இனிஷியலாக அதை பெருசாக கவனிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் நான் அங்கே இருந்து பார்க்கும்போது பார்த்தா அது எதனால் அங்கே வந்து உட்காருதுன்றதே தெரியல. பார்த்தீங்கன்னா அப்போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாம் சொன்னாங்க, இல்லைங்க அது வந்து இயற்கையை சார்ந்தது தானே, இந்த இடத்துல எந்த தொந்தரவும் இல்லைன்ற போது அதுக்கு ஒரு நல்ல ஷெல்டரு, ஒரு நல்ல ஒரு நிழல் இந்த இடத்துல இருக்குது, எந்த தொந்தரவு பண்ண மாட்டாங்கனால உட்காருதுன்றது. அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே எனக்கு என்னமோ அந்த தோட்டத்தை வாங்கினத்தோடைய ஒரு மகிழ்ச்சியை நான் வந்து உணர்ந்த தருணம்னு அது சொல்லலாம். அதாவது வந்து எனக்கு என்னால் கண்டுபிடிக்க கூடிய
பறவைகளும் இருக்குது. என்னால் இனம் கண்டுபிடிக்க முடியாத பறவைகளும் இருக்குது. அது நிஜமாக அது ஒரு பெரிய சொர்க்கமாக தான் நான் நினைக்கிறேன். இந்த தோட்டம் வாங்கின பின்னாடி நான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு எங்கேயும் போகிறதில்ல பெருசாக. இல்லைன்னா வாய்ப்பு கிடைக்கும்போது ஏதாவது ஒரு 3 நாள் 4 நாள் எங்கேயாவது நம்ம வந்து வெளியில் வந்து டூர் மாதிரி போவோம். இப்போ இங்கே தோட்டம் நான் டெவலப் ஆன பின்னாடி வாய்ப்பு கிடைக்கிற நேரங்கள்லாம் தோட்டத்துக்குள்ளே வந்து தோட்டத்தில் தான் நான் நேரத்தை செலவழிக்கிறேன். நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய காலங்களை தவிர. நிஜமாகவே வந்து இது ஒரு 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 அருமையான வாழ்க்கைன்னு நான் சொல்லலாம் இது. பட் மற்றவங்களுடைய இதில் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் செல்ஃப் சஸ்டெயின்ட் அது இன்னும் 1000 கான்செப்ட்ஸ் நிறைய வந்து இந்த இயற்கை வேளாண்மையில் சொல்லுவாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு தற்சார்பு வாழ்க்கைக்கு உண்டானது என்னால் இந்த இடத்துல கிடைக்குதுன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ தோட்டத்தில் இருக்கக்கூடிய மர வகைகள், பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு 40லேருந்து 50 சென்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதில் நெல் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய நெல்லை கருப்பு கவுனி போட்டு இது வரைக்கும் ஒரு 2 தடவை எடுத்திருக்கிறேன். 2 தடவை கொஞ்சம் லாபம் தரக்கூடிய நண்பர்கள் மூலியமாக தான் அதை வந்து மார்க்கெட் பண்ணேன். நல்ல ஓரளவுக்கு ரீசனபுளான ரேட் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபோகத்தில் பார்த்தீங்கன்னா எள்ளு போடுறேன். எள்ளு போட்டு அதை எண்ணெயாக மரச்செக்கில் ஆட்டி என்னுடைய தேவைகளுக்கு எடுத்துக்கிறேன். ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்கு, ஏன்னா அதில் பெரிய லெவலில் எனக்கு கிடைக்கலன்றதுனால கொஞ்சம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு போகம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போட்டு வேர்க்கடலையும் அதே மாதிரி ஆட்டி என்னுடைய உணவு தேவைகளுக்கு எடுத்துக்கிறேன். 2வது அதில் கொஞ்சம் வெளியில் மார்க்கெட் பண்ணுறேன். 3வதாக பார்த்தீங்கன்னா, தென்னை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மரமாக கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போது கொஞ்சம் மார்க்கெட் பண்ணுறேன். ஒரு அளவுக்கு நான் சென்னையிலேருந்து வந்துட்டு இங்கே போகும்போது, சில நேரங்களில் எனக்கு என்ன தேவைக்காக அதை என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நானே இங்கே அந்த பருப்பாக்கி இங்கேயே உடச்சி எடுத்து என்னுடைய குடும்ப தேவைகளுக்காக அதை நான் எடுத்துக்கிறேன். இது இல்லாமல் இன்றைக்கி தேதிக்கு நம்ம போட்டிருக்க வந்து பாக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலங்கள் 1.5 வருட காலங்கள் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில இப்போ சேலம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கு ரொம்ப நல்லா வளரும். பட் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான் முதலாளவோ 2வது போட்டிருக்கனால கொஞ்சம் மெனக்கெட்டு வளர்க்குறோம். இது வளர்ந்த பின்னாடி இதனுடைய மார்க்கெட்டிங் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. அது அந்த டைமில் தான் என்னால் சொல்ல முடியும். பட் அது பலன் தரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையோடு தான் வச்சுருக்கேன். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக அந்த பாக்கு வைக்கும்போது நம்மளது வெயில் சார்ந்த இடம்ன்றதுனால அந்த பாக்குக்கு கவர் கிராப்புன்னு சொல்லி அதை வந்து சுற்றி வாழை வைக்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 1500 வாழைக்கட்டை போட்டிருந்தேன். அந்த வாழைக்கட்டை போடும்போது அது காய் வாழையாக போட்டுக்கும்போது எப்படி மார்க்கெட் பண்ணோம்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரே வந்து அது வந்து வருடத்துக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு குத்தகை மாதிரி எடுத்துக்கிட்டாரு. ஒரு வருஷத்துக்கு அவரே வந்து அடுத்த தோட்டத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். ஒரு காலங்கள் செல்ல என்ன பண்ணேன், இப்போ கொஞ்சம் பாக்கு கிளம்புனால அது கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% வாழையை முடிச்சிட்டேன். ஒரு 10% வீட்டு தேவைக்கும் நண்பர்களுக்குக்கான வாழை இருக்குது. இதனூரில் கொஞ்சம் வாழை பழங்களில் பார்த்தீங்கன்னா, செவ்வாழை ஒரு 2, 3 மரம் இருக்குது. அதுக்கப்புறம் ரஸ்தாளி ஒரு 10 மரங்கள் இருக்குது. அப்புறம் அந்த கதலின்னு சொல்லக்கூடிய கற்பூர வாழை இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்லாம் பண்ணுறது கிடையாது. வரக்கூடிய நண்பர்கள், இல்லை நம்ம சென்னைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா இருக்கக்கூடிய நண்பர்கள், அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறோம். வாழைக்காயும் அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறதுல. 2வது பார்த்தீங்கன்னா, தோட்டத்துக்குள்ளே வந்து சீத்தா, சப்போட்டா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உட்காந்துருக்க மரத்துக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு நெல்லின்னு சொல்லக்கூடிய நெல்லி. இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 8 வருஷம் பக்கத்தில் இருக்கும். 7 வருஷம் இருக்கும். பட் இதில் இந்த முறை தான் நான் வந்து காய்ப்பை பார்த்தேன். இப்போ ஒரு போன வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்தோம். அது எல்லாமே நம்மளுடைய குடும்ப பயன்பாடுக்கு தான் நாங்கள் வச்சுக்கிறோம். சப்போட்டா வரும்போது எடுக்கலாம். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துக்குள்ளே போகும்போது பாதி கடித்த மரங்கள், பழங்கள் தான் நமக்கு கிடைக்கும். என்னென்னு கேட்டால், அது வந்து இயற்கையில் நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பறவைகளோ, அணிலோ அதுங்க சாப்பிட்டதுக்கு போக மிச்சம்தான். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அதையும் பெருசாக அதுக்கு உண்டான வந்து நம்ம எதுவும் வந்து அதை விரட்டுறதோ, அதை எதுவும் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இயற்கையை சார்ந்து நம்ம இருக்கிறதுனால நம்மளை சார்ந்து தானே அதுவும் இருக்குது. அதனால் அதுங்களுக்கு போக மிச்சம்தான் நம்ம எடுத்துக்கிறது. சில நேரங்கள் மயில் வரும். எல்லா நாளுங்களும் எனக்கு மயில் தொந்தரவு எப்பவும் கிடையாது. பட்டு தோட்டத்தில் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இங்கே சில மூலிகைகள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி ஞாயிறு வரும்போது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய தூதுவளை, துளசி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளு முருங்கன்னு சொல்லக்கூடிய கல்யாண முருங்கை, அதுக்கப்புறம் கீழாநெல்லி, இல்லை குப்பைமேனி, தும்பப்பூ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வந்து சூப்பு மாதிரி போட்டு நாங்கள் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. நிஜமாகவே அது வந்து ஒரு தொண்டை வலிக்கோ இல்லை சளி இருமலுக்கோ ரொம்ப சுகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே என்னென்னலாம் நம்ம வச்சு நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்க முடியுமோ அதை நாங்கள் எடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அதில் வந்து நான் வந்து முழுசாக வெற்றி பெற்றுறேன்னு சொல்ல முடியாது. இன்னும் சில விஷயங்கள் பரீட்சார்த்த முறையில் பண்ணிகிட்ருக்கேன்.
அதே மாதிரி சாணத்தை பொறுத்த வரைக்கும் மாட்டு சாணத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன தொட்டி மாதிரி வச்சு அதில் போடுறோம். அதை வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 4 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த சாணத்தை மறுபடியும் வெளியில் எடுத்து அதை கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணி அதில் கொஞ்சம் மற்றதாக கலந்து மரங்கள் எல்லாத்துக்கும். கிணறு வந்து நான் இனிஷியலாக வாங்கும்போது அது கொஞ்சம் ஆழம் குளவான கிணறாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை கிட்டத்தட்ட ஒரு 50 அடி அளவுக்கு வந்து அதை பாறைகளெல்லாம் உடச்சி எடுத்ததுக்கு பின்னாடி இப்போ எனக்கு கொஞ்சம் நீர்வளம் நல்லா இருக்குது. மற்றபடி முருங்கை வந்து கொஞ்சம் பண்ணணும்னு நினச்சேன். முருங்கை வந்து இந்த சாயலுக்கு எனக்கு பெருசாக வரல. பட் அதையும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அட்லீஸ்ட் வீட்டு தேவைக்காக நம்மாழ்வார் சொன்னது மாதிரி ஒரு வீடுன்னு இருந்தால் அதில் முக்கியமாக நான் சொல்ல மறந்தது, பப்பாளி எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்தது. அதில் வந்து எனக்கு வருவாய் எடுக்கலை நான். பட் நண்பர்கள் மத்தியில் வந்து என்னால் நிறையவே பப்பாளி பழம் கொடுக்க முடிஞ்சது. அது அருமையான பப்பாளி. ரொம்ப வந்து சுகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் சீசன் குறைஞ்சது. 2வது மரங்களும் வந்து பழுதாயிருச்சு. இப்போ இந்த முறை கொஞ்சம் மறுபடியும் நான் பிக்கப் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் மாமரங்கள் ஒரு 10லேருந்து 15 மரங்கள் வச்சுருக்கேன். இந்த முறை பூ எடுத்திருக்கு. அநேகமாக காய்கள் இந்த முறை எனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதை நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இயற்கை கொடுக்கறத பொறுத்து தானே நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்றதுனால, மேக்ஸிமம் என்கிட்ட இருக்கக்கூடியது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில மரங்களை வச்சேன். அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பலா மரங்கள் ஒரு 4ஓ 5ஓ வச்சோம். போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் மழையில் வந்து ஒரு பலா மரம் மொத்தமாக சாஞ்சிருச்சு. அது என்னால் ரெடி பண்ண முடியல. ஒரு 3 மரங்கள் இருக்கா, அதில் ஒரு மரம் அருமையான காய்ப்பு. ஒரு தடவை எடுத்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 110 சொலை இருந்தது. நிஜமாகவே வந்து சுவையும் அருமையாக இருந்தது. இப்போ அந்த முறை வந்து இதில் நீங்கள் எடுத்திருக்கீங்களான்னு தெரியல. இப்போ அந்த மரத்தில் வந்து ஒரு 3 பிஞ்சு விட்டுருக்கு. ஓரளவுக்கு வந்திருக்கு. இந்த முறை அதை கொஞ்சம் சீசனில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கபலமாக என்னுடைய இணையர் வந்து திருமதி பிரேமலதான் வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் வேலை செய்கிறாங்க. அவங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் அவங்க வந்து யோசித்தாங்க. பட் அந்த கோவிட் டைம் அதுக்கப்புறம் வந்தது பின்னாடி அவங்க வாழ்க்கையுடைய மறுமுனை இதுதான். இது மாதிரி இந்த இடத்துல ஒரு சுகம் இருக்குன்றதுனால இப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது நான் இல்லாமல் அவங்களால தனியாகவே வர அளவுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு இதில் ஒரு பெரிய நிம்மதி இருக்குது. 2வது வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து வாழ்க்கை வந்து ஒரு தற்சார்பு வாழ்க்கை வாழணுன்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கும் வந்திருக்கு. 2வது அவங்களுக்கு வந்து விலங்குகள் மேலே ஒரு பெரிய அலாதி பிரியம். ஏன்னா வீட்டுக்குள்ளே நம்ம நாய் வந்து செல்ல நாயாக வளர்க்கும் போது கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய வந்து நாட்டு மாடுகளோடு பழகும்போது ஒரு சின்ன பயமத்தரம் இருக்குது. அது முட்டுமான். மற்றபடி பார்த்திங்கன்னா அது கிட்ட போகிறது வர்றது அது கூட கொஞ்சம் அப்படி நகர்ந்து வந்துட்டுருக்குறாங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 40 சென்டில் வந்து நெல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 போகமாக பண்ணலாம். ஒரு போகம் நெல் எடுக்கிறோம், ஒரு போகம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை, ஒரு போகம் எடுத்து பார்த்திங்கன்னா எள். இப்படி மாறி மாறி போட்டு நம்ம குடும்ப தேவைகளுக்கு போக மீதியை வெளியில் கொடுத்துறோம். அதில் நெல் வந்து என்னால் கொஞ்சம் நல்லாவே மார்க்கெட் பண்ண முடியுது. பட் மற்றபடி நிலக்கடலையும் எள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அது நம்ம குடும்ப தேவைகளுக்கே சரியாக போகுது. பார்த்திங்கன்னா நிகழ்காலத்தில் நானே வந்து கிட்டத்தட்ட நகர வாழ்க்கை வாழ்ந்ததுனால எனக்கு வேலூர் தான் சொந்த ஊருன்னு இருந்திருந்தாலும் நகர வாழ்க்கையிலேயே நானும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் இருந்ததுனால பல காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி எண்ணெய்களை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஏன்னா மக்களுக்கு பெருசாக அதில் ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை. இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு 2018க்கு பின்னாடி நான் இங்கே வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய நிலக்கடலையாக இருக்கட்டும், இல்லை வந்து இதாக இருக்கட்டும், இதை எண்ணெயாக வந்து நாங்கள் வந்து இந்த கோல்ட் ப்ரெஸ் ஹாட் ப்ரெஸ் சொல்லுவாங்க. அதாவது நாட்டு மரச்செக்கில் கொடுத்து ஆட்டி அதை வந்து வீட்டுக்கு தேவையானதை நிறுத்திக்கிறோம். கொஞ்சம் அதில் வெளியில் வந்து நண்பர்களுக்கு மார்க்கெட் பண்ணுறோம். இதை தான் வந்து நான் எள்ளுலேயும் பண்ணேன், கடலையிலையும் பண்ணேன். அதே மாதிரி கருப்பு கோணிலாம் எனக்கு கொஞ்சம் அதில் வந்து லாபகரமானதான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுனால தென்னையை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் கொடுக்குறேன். அது வந்து நான் கார்லேயே வந்துடுறதுனால காரில் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்றேன். கிட்டத்தட்ட பொங்கல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழர் திருவிழான்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாகவே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை வந்து நான் ஒரு சிறப்பான முறையில் அந்த ஊரே கொண்டாடும். பட் இங்கே நான் கொண்டாடுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து வீடு கொஞ்சம் நல்ல பெரிய வீடாக நம்ம கட்டினதுனால கிட்டத்தட்ட 2வது நாட்டு மாடுகளும் வச்சுருக்கிறதுனால ஒரு 3 நாள் இந்த இடத்துல தங்கி நின்று அது ஒரு பெரிய கொஞ்சம் விமர்சையாக கொண்டாடுறது. அப்போது என்னுடைய நண்பர்கள், என்னுடைய இணையரின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப சகிதமாக ஒரு 8 பேர் 10 பேர், சில நேரங்களில் ஒரு 15 பேர், சில பேர் 2 நாள் வந்திருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் வந்துட்டு சாயந்தரம் போகிறவங்க இருக்காங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகளுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த விழாக்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு இருந்து கொஞ்சம் நாங்கள் கேளிக்கைகள்லாம் பார்த்துட்டு இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுக்கு உண்டான இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தனியாக ஒரு மாட்டு மந்தவெளி இன்னொரு இடம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே எல்லா ஊரில் இருக்கவங்க மாடு, இந்த டிராக்டரு,
மாட்டு வண்டியிலலாம் கொண்டு வரும்போது அதுக்குள்ளே அந்த மாட்டு வண்டியில் ஏறி போகணுன்னு விருப்பப்படுற நிறைய குடும்ப நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அதில். அதனால் அது ஒரு வருஷத்தில் அது ஒரு பெரிய ஒரு விழாக்கோலம் மாதிரி அந்த ஒரு 3லேருந்து 4 நாட்கள் இருக்குது. இவங்க வந்து பிரேமலதான் என்னுடைய இணையர். எனக்கு ரொம்ப பக்கபலமாக இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. நான் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் தள்ளி இந்த விவசாய நிலம் வாங்கி அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வழி வேளாண்மை செய்கிறதுக்கு மிக மிக உறுதுணையாக இருக்காங்க. சில விஷயங்கள் அவங்களே அவங்களுடைய இதில் சொல்லுவாங்க. அதுக்கு நான் டைம் தரேன். எனக்கு ஒரே மக. அந்த மக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்க இந்த வாய் பேச்சு காது கேளாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட்டுன்னு அவங்க படித்தாங்க. அவங்க பேர் ஹரிப்ரியான்னு. அவங்க இப்போ தற்சமயம் வந்து அமெரிக்காவில் அதுக்குண்டான மேல் படிப்பை முடிச்சுட்டு அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. 2வது அங்கேயே அதுக்குண்டான ஃபர்தர் மேல் படிப்பை பண்ணுறதுக்காக அவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஒரு 2-3 தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்து இந்த இயற்கை வேளாண்மையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு யூசுவலாக வீட்டுக்கு எப்போவும் விசிட் பண்ணுவார். ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுவார். அப்போ அவரோட ஊரில் வந்து அவங்க வீட்டில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விவசாயம் சார்ந்த குடும்பம் அது. ஸோ அவர் அந்த இயற்கையை பற்றிலாம் சொல்லும்போது எங்களுக்கு அப்படியே ரொம்ப நாங்கள் அதில் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டோம் அவங்க பேசும்போது. ஸோ அந்த மாதிரி நாமளும் இருக்கணும், அட்லீஸ்ட் சின்ன இடமாவது வாங்கி நாமளும் அந்த மாதிரி அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரும் நம்ம வாங்கலான்னு ஒரு ஐடியா வந்து அவங்க சொன்னார் அவரும். அதனால் நாங்களும் வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய இடம் பார்த்தோம். இந்த இடம் எங்களுக்கு கொஞ்சம் அமைஞ்சிது, பிடிச்சிருந்தது எங்களுக்கும். அப்புறம் இந்த ஊர் மக்கள்லாமும் ரொம்ப நல்லா பழகினாங்க. எனக்கு இந்த ஊர் மக்கள்லாமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ரொம்ப சொந்தங்கள் போல் பழகினாங்க. அப்புறம் இந்த கொரோனா டைமில் வந்து நான் இங்கே வந்து இருக்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு மாதிரி லோன்லி ஃபீலிங்னஸ் இங்கே இல்லை எனக்கு. ஒரு குடும்பத்தோட நிறைய பேரோட நாங்கள் இருக்கிற மாதிரி இருந்தது. முதல்ல இந்த மாடு கண்ணெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. அதே மாதிரி இங்கே ஒரு ஒரு செடி இருக்கும்போதும் ஒரு ஒரு பூவை பார்க்கும்போதும் நம்ம வீட்டு பூ, நம்ம வீட்டு மரம், நம்ம வீட்டு காய்கறி அதெல்லாம் பார்த்து ரசித்து ஒன்று ஒன்று பார்க்கும்போது, ஸோ ரிட்டையர்மெண்ட் லைஃபு என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய மனநிலை வந்துருச்சு. நான் நிறைய கொஞ்சம் யூடியூப்லாம் நிறைய பார்ப்பேங்க. அதில் நிறைய மூலிகை பற்றிலாம் சொல்லுவாங்க. இந்த மூலிகைலாம் எங்களுக்கு சென்னையில் கிடைக்காதுங்க. ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி பச்சையாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்காது எங்களுக்கு. அப்போது எனக்கு வந்து இங்கே வந்து அதெல்லாம் தேடி பார்க்கும்போது எனக்கு கிடச்சிதுங்க. நிறைய மூலிகைலாம் கிடச்சிதுங்க. எனக்கு அந்த பேர்லாவும் நான் போய் ஆஃபீஸில் சொல்வேன், இது வந்து கிட்னிக்கு நல்லது, மூக்கரட்டை கீரை, அப்புறம் கீழாநெல்லி கீரை கிடைக்கிது எங்களுக்கு. நான் சூப்லாம் போடுவேங்க. அதில் வந்து காலையில் எங்களுக்கு ரொட்டீன் வேலையே இங்கே பசுமாட்டு பால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையில் காஃபி போடுவேன். அப்புறம் டிஃபன் பண்ணிவிடுவோம். கருப்பு கவுனி அரிசி தான் நாங்கள் பண்ணுறது, சாப்பிட்றது எல்லாமே. ஸோ அதில் வந்து கஞ்சி பண்ணுவோம். இங்கே வந்தால் வந்து கொஞ்சம் புட்டு, இடியாப்ப மாவு, அந்த கருப்பு கவுனியில் இடியாப்ப மாவு பண்ணுவேன், புட்டு பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். நம்ம வெள்ளை அரிசியே நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அந்த 4 செவத்துக்குள்ளார உட்காந்துட்டு இருக்கிறது வந்து அப்படியே ஒரு ஏசி, திருப்பி அந்த ஹாலில் உட்காந்துக்கிறது. ஒரு இயற்கையான காற்று கிடையாது. இங்கே வந்து எவ்வளோ நேரம் வேணால் சமைக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம் எனக்கு. சமையல் ரூமில் நிற்கிறதுக்கு இஷ்டம். நல்ல காற்று, நல்ல வெளிச்சம், நல்ல இயற்கையாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த சவுண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கமர்ஷியலாக இருக்குது சென்னையில். இங்கே வந்து ஒரு அமைதியாக இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா வந்து அந்த குருவி தான் வந்து சத்தம் போட்டு எழுப்புறோம். அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப எனக்கு பிடிச்ச லைஃப் இங்கே எனக்கு.